Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wa huwa waliyyus salihin wa la udwana illa 'alal zalimin. Thumma salatu wassalamu ala nabiyyina wa habibina Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wasallam. அதாவது தொடர்ந்தர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய செய்திகள் என்னென்றால், நஸ்பு செய்கிறது ஏற்றமான கட்டம். நஸ்பு செய்கிறது ஏற்றமான கட்டம் அப்படிங்கிறது இஷ்டிகாலுடைய பாடத்தில் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இஷ்டிகாலுடைய பாடத்தில் ஒரு இஸ்ம் முந்தி, அதுக்கப்புறம் ஒரு ஆமீல் அதுக்கப்புறம் ஒரு லமீர் வாரதுன்னு, அதானே இஷ்டிகாலுடைய வடிவம். அப்போ இதில் முந்தி வந்த அந்த இஸ்ம் அல் இஸ்முல் முத்தகத்தீம் அல்லது அல் இஸ்மு சாபிக்குன்னுவாங்க. அதுக்கு நாங்கள் நஸ்பு செய்கிறது வலுப்பெறக்கூடிய நிலைமை, அதான் ராஜி ஆகிற நிலைமை. நஸ்பு செய்கிறது மிகவும் ஏற்றம், வலுப்பெறும் நிலைமை. அதில் முதலாவது கட்டமாக அவர் சொல்கிறாரு. இப்போ என்னென்னு முதலாவது கட்டமாக ஒன்று சொன்னார், வரக்கூடிய அந்த ஃபியல் அம்ரு ஃபியலாக தலபு ஃபியலாக வாரண்டார். ரெண்டாவது சொல்கிறார் என்னென்றால், ஒமின்ஹா ஐயக்கூனல் இஸ்மு, அது அல் இஸ்முல் முத்தகத்தீம், முந்தி வந்த இஸ்ம் ஆகிவிடுவதாகும். முக்குத்தரினன் பி ஆத்திஃபின், அதுவு செய்யக்கூடிய ஒன்றோடு இணைந்ததாக இஸ்ம் ஆகிவிடுவதாகும். பி ஆத்திஃபின் மஸ்பூக்கின் பிஜும்லத்தின் ஃபியலிய, ஃபியலியத்தான ஜும்லாவை கொண்டு முந்தப்பட்டதாகிய அத்துவு செய்யக்கூடிய ஒன்றோடு இணைந்ததாக இஸ்ம் ஆகியிருப்பதாகும். ககாவுலிக்கு உனது கூற்றை போல காம ஜெய்துன் வ அம்ரன் அக்ரம் துஹு. இங்கே பாருங்க, இங்கே ரெண்டு ஜும்லா இருக்கு. ஒன்று காம ஜெய்துன் என்கிற ஒரு ஜும்லா, இன்னொரு ஜும்லா வ அம்ரன் அக்ரம் துஹு என்கிற இன்னொரு ஜும்லா. அப்போ இந்த இடத்துல தான் வ அம்ரன் அப்படின்ற அந்த அம்ரன் என்கிற சொல்லுக்கு முன்னால் அத்துஃபுடைய வாவு வந்திருக்கு. அந்த அத்துஃபுடைய வாவுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்க என்றால் காம ஜெய்துன் ஜும்லா ஃபியலியா வந்திருக்கு. அதான் அவர் சொல்கிறாரு, ஐயக்கூனல் இஸ்ம், அம்ரங்கிறதா இஸ்ம், அம்ரன் அக்ரம் துஹு வ அம்ரன் அக்ரம் துஹுடைய அம்ரன் தான் இஸ்ம். முக்குத்தரினன் பி ஆத்திஃபின், அதுப் செய்யக்கூடிய வாவோடு அது இணைஞ்சிருக்குது. முக்குத்தரினன் பி ஆத்திஃபின், அதுப் செய்யக்கூடிய வாவோடு அது இருக்குது. வ அம்ரன் வாவோடு இருக்கு. அதுக்கு முன்னால இருக்குது என்னது, காம ஜெய்துன் ஒரு ஜும்லா ஃபியலியா, மஸ்பூக்கின் பி ஜும்லா ஃபியலியா, அதுக்கு முன்னால இருக்கு என்னது, ஜும்லா ஃபியலியா ஒன்று இருக்குது. அப்படியாக இருந்தால் நம்ம வ அம்ரன்னு நஸ்பு செய்கிறது மிக ஏற்றமான தருணம்னு சொல்லுவாங்க. ஏன் நாங்கள் இந்த இடத்துல நஸ்பு செய்கிறது ஏற்றம்னால், நாம் வ அம்ரன் அத்துப் செஞ்சோம்னால் வ அம்ரனுக்கு இடையில வாவுக்கும் அந்த அம்ரன் என்கிற சொல்லுக்கும் இடையில அக்ரம் தூண்டு ஒரு ஃபியல் வரும். அப்போ ஒரு ஃபியலை காம ஜெய்துன் என்கிற ஒரு ஃபியலியத்தான ஒரு ஜும்லாவோட அத்துப் செய்கிறது பொருத்தம் தானே. ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல நஸ்பு செய்கிறது நல்ல. வ அம்ருன்னு நம்ம ரஃபு செஞ்சோம்னா என்ன சிக்கல் வரும்னால், அம்ருன்னுங்கிறது முபுதாவா மாறிடும். அப்போ ஒரு ஜும்லா இஸ்மியாவை, முபுதாங்கிற ஜும்லா இஸ்மியா தானே, அப்போ ஜும்லா இஸ்மியாவை காம செய்து ஜும்லா ஃபியலியாவோட அத்துப் செஞ்ச மாதிரி வரும். எனவே ஜும்லா இஸ்மியாவை ஜும்லா ஃபியலியாவோட அத்துப் செய்கிறது ஒழுக்கம் இல்லை. ஜும்லா ஃபியலியாவை தான் ஜும்லா ஃபியலியாவோட அத்துப் செய்கிறது, தொடர்புபடுத்துறது, லிங்க் பண்ணி விடுறது மிக பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்துப் செய்கிறால் ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறது, ரெண்டு வாக்கியங்களை வாவை கொண்டு இணைக்கிறது. வதாரிக்க அதற்கு காரணம் இந்த சொல்றாரு பாருங்க, லி அன்னக ஏனென்றால் நீ இதா ரஃபஅத வ அம்ருன் நீ ரஃபு செஞ்சால் கானத்தில் ஜும்லத்து அந்த ஜும்லா ஆகிவிடும் இஸ்மியத்தன், ஜும்லா இஸ்மியாவாக ஆகிவிடும். எனவே ஃபயல்ஸமு அத்துஃபுல் இஸ்மியத்தி அல் ஃபியலியா, ஜும்லா இஸ்மியாவை ஜும்லா ஃபியலியாவின் மீது அத்துப் செஞ்சது கட்டாயமாகிவிடும், எல்சமுடல் கட்டாயமாகிவிடும். வஹுமா முத்தஹாலிஃபானி, அந்த ரெண்டும் வித்தியாசமானவை, முரணானவை. எது ஜும்லா இஸ்மியாவை கொண்டு போய் ஜும்லா ஃபியலியாவோட அத்துப் செய்கிறது தஹாலுஃப், அங்கே ஒரு முரண்பாடு வருது. வைதா நசபுத்த அந்த வ அம்ரனு நசபு செஞ்சீங்க என்றால் கானத்தில் ஜும்லா ஃபியலியா, ஜும்லா ஃபியலியாவாக மாறிடும். எப்படி வ அக்ரம் த ஜைதன்று வரும், ஜும்லா ஃபியலியாவாக மாறி வரும். லி அன்ன தக்குதீர, ஏனென்றால் தக்குதீர்னா அந்த வசனத்தினுடைய சரியான செட்டப் இருக்கும். வ அக்ரம் து அம்ரன் அக்ரம் துஹுன்னு வரும். அப்போ ஃபத்தக்கூனு, அப்பொழுது அந்த ஜும்லா ஆகிவிடும். ஃபத்தக்கூனு நீ ஆகிவிடுவாய். கது அத்தஃப்த ஜும்லத்தன் ஃபியலியத்தன், ஃபியலியத்தான ஜும்லாவை அத்துப் செய்தவனாக நீ ஆகிவிடுவாய். அல ஃபியலியத்தின், ஃபேரியத்தான ஜும்லாவை கொண்டு போய் ஃபேரியத்தான ஜும்லாவில் அத்துப் செஞ்ச மாதிரி ஒரு கதை வரும். வஹுமா முத்தனாசிபானி, அது ரெண்டும் பொருத்தம் தான். ஜும்லா இஸ்மி ஜும்லா ஃபியலியாவை ஜும்லா ஃபியலியாவோட அத்துப் செய்வது பொருத்தம். வத்தனாசுபு ஃபில் அத்துஃபி, அத்துப் செய்கிற விடயத்தில் பொருத்தமாக இருப்பது என்பது அவுலா ஏற்றமானது, மின தஹாருஃபி வித்தியாசமாக இருப்பதை விட. ஒரு இஸ்மோட அத்துப் செய்யணும், ஒரு ஃபியலோட அத்துப் செய்யணும், ஜும்லா இஸ்மியோட அத்துப் செய்யணும், ஜும்லா ஃபியலியாவோட அத்துப் செய்யணும். அதான் ஒழுக்கம்.
ஃபலிதாலிக்க அதனால தான் ருஜிஹன் நஸ்பு செய்வது ஏற்றமானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. காலல்லாஹு தாலா அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஹலக்கல் இன்சான மின் நுத்ஃபத்தின், இந்திரிய துளியிலிருந்து மனிதனை அல்லாஹு தாலா படைத்தான். ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன், இப்பொழுது அவன் தர்க்கிக்கின்றான், அதாவது தெளிவாக தர்க்கிக்கின்றான். அதாவது மனுஷனுடைய ஆரம்ப இதை நீங்கள் பார்த்தீங்க என்றால், என்ன பெரிய உலக அழகியாக இருந்தாலும், என்ன பெரிய எம்பிபிஎஸ் லெவலில் படித்தவனாக இருந்தாலும், அவனுடைய ஆரம்பம் என்ன? மின்னுத்துஃபத்தின், அவர் ஒரு இந்திய துறையில் அவன் படைக்கப்பட்டிருக்கான். ஒரு என்னது, அதாவது ஒரு 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 காமத்திலிருந்து தோன்றினவன் தானே மனுஷன். எவன் எடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவன் ஒரு காமத்தின் மூலமாக தோன்றியவன் தானே. அப்போ ஒரு 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 இந்திரிய துளியாக இருந்த ஒரு 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 கேவலமான நிலைமையில் இந்த மனுஷன் இருந்திருக்கான். அதுக்கு பிறகு தான் அந்த இந்திரிய துள்ளி ஒரு தாயினுடைய கருப்பையில் என்னது விழுந்து, அதுக்கு பிறகு கருத்தரிச்சு அவள் மனுஷனாக பிறக்கிறான். அது வேற விஷயம். அவனுடைய மூலம் என்ன? இந்திரிய துளி. அதனால சொல்றான், ஹலக்கல் இன்சான மின் நுத்ஃபா, நானே இவன் ஒரு அற்ப பொருளாக யாரும் கணக்கெடுக்காத அந்த இந்திரிய துளியிலிருந்து ஒரு அசிங்கமானதாக பார்க்கப்படக்கூடிய, அதுக்காக வேண்டிய இந்திரிய துளி அசுத்தம் நஜீஸ்ன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த அது அருவருப்பு. அப்ப அதுல இருந்து படைக்கப்பட்ட இந்த மனிதன் இன்றைக்கு தர்க்கம் புரியினான். என்னைய மிஞ்சினவன் யாரு? நான் அல்லாஹ்வை தொழணுமா வணங்கணுமா அப்படின்னு தர்க்கம் செய்ய வரான், எங்களோட தர்க்கிக்க வரான். என்ன பெரிய மடையை நரிக்கான்னு பாருங்க. அவனுடைய ஆரம்பத்தை பார்க்கப்படாத எவ்வளவு ஒரு அற்பனாக ஒரு 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 இழி நிலையில் அவன் இருந்திருக்கானுங்கிறத யோசிக்கல. இப்ப எங்களோட என்னது விதண்டாவாதம் குதர்க்கமான வரானடாப்பா, இவன் என்ன மனுஷன்டா இவன் அப்படின்றத சொல்லி போட்டு, வல் அன் ஆம ஹலக்கஹலக்கும், மிருகங்களையும் உங்களுக்காக அவன் படைத்தான். வல் அன் ஆம ஹலக்கஹலக்கும், உங்களுக்காக கால்நடைகளையும் அவன் படைத்தான்னு வருது. இப்ப இந்த ரெண்டு ஆயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஹலக்கல் இன்சான மின் நுத்ஃபத்தின் ஃபைதா ஹுவ ஹஸீம் முபீன் என்கிறது ஒரு ஜும்லா ஃபியலியா. என்ன ஹலக்கல் இன்சான் ஃபியலை கொண்டு தொடங்குது. வல் அன் ஆம ஹலக்கஹானச்சு ஹலக்கல் அன் ஆம ஹலக்கஹ, அப்ப அது ஜும்லா ஃபியலியா. ஜும்லா ஃபியலியாவை கொண்டு போய் ஜும்லா ஃபியலியாவோட அத்துப் செய்யறது மிகவும் பொருத்தமானதாக இருக்குது. ஸோ வல் அன் ஆம நசுபு செய்யுங்க. வல் அன் ஆமு நீங்க ரஃபு செஞ்சீங்க என்றால், குர்ஆன் அல்லாத வேற இடமாக இருந்தால் அங்க வந்து முபுதுதாண்ட பேச்சு வந்துடும். வல் அன் ஆமுண்டுச்சு. அப்ப முபுதுதாவை கொண்டு போய் ஹலக்கல் இன்சானங்கிற ஜும்லா ஃபியலியோட அத்துப் செய்யறது ஒழுக்கம் இல்லை. அதனாலதான் அஜிமு அலா நஸ்பி அல் அன் ஆம, அன் ஆம் என்ற சொல்லுக்கு நஸ்பு செய்வதிலே அந்த காரிமார்கள் எல்லோரும் ஏகமன்னதாக முடிவெடுத்தனர். அஜிமா உண்டா எல்லோரும் மாதிரி நஸ்பு செஞ்சு ஓதிருக்கிறாங்க. யாருமே வல் அன் ஆம் ரப்பு செஞ்சு ஓதலை. வல் அன் ஆம் உண்டு ரப்பு செஞ்சு ஓதாம முழு பேரும் இஜ்மா அன் என்ன செஞ்சிருக்காங்க? நஸ்பு செஞ்சு தான் ஓதிருக்காங்க எல்லா காரிமார்களும், 7 காரிமார்களும். லி அன்னஹா, ஏனென்ற அந்த வாக்கியமானது அன்ஆ வல் அன்ஆம ஹலக்கா என்கிற ஆயத்தானது, வாக்கியம் நம்ம சொல்றலே வாக்கியம் இல்லையே குர்ஆன் ஆயத்தே. அப்ப அந்த குர்ஆன் ஆயத்தானது மஸ்பூகத்துன் பில் ஜும்லத்தில் ஃபியலி, அதற்கு முன்னால் ஒரு ஜும்லா ஃபியலியா முந்தப்பட்டிருக்கிறது. வஹிய ஹலக்கல் இன்சான், அதுதான் ஹலக்கல் இன்சான் என்கிற ஆயத்தாகும். ரைட். வமின்ஹா, அதே மாதிரி நஸ்பு ராஜிஹாகிற ஏற்றமாகிற இன்னொரு கட்டம் என்ன தெரியுமா? அன் இத்தகத்தமல் அலல் இஸ்மி, அந்த முந்தி வந்த இஸ்மிக்குமே அந்த இஸ்மைக்கான முந்தி வருவதாகும். அதாத்தும், ஒரு அதாத்னா ஒரு இடைச்சொல், ஒரு பார்ட்டிகல்ஸ், ஒரு இடைச்சொல். அல் காலிபு அலைஹா, அதனுடைய பெரும்பான்மையான தன்மை என்ன தெரியுமா? அந்தது ஹுர அல் அஃபால், அந்த அதாத் அந்த இடைச்சொல் ஃபியலில் நுழைவது பெரும்பான்மையானதாக இருக்குமே, ஃபியலில் தான் அது நுழைவது அதிகமானதாக பெரும்பான்மையானதாக இருக்குமே. அத்தகைய ஒரு அதாத் இடைச்சொல் அந்த இஸ்மைக்கான முந்தி வருவதாகும். ககவுலிக்கு உனது கூற்றை போல அசைதன் லரபுத்தகு, இஸ்திஃபாமுடைய அசைதன்ங்கிறத ஹம்சா, அதே மாதிரி நஃபியுடைய மா, இதெல்லாம் ஜும்லா ஃபியலியாவோட சேர்ந்து வருதன் அதிகம். ஜும்லா இஸ்மியாவுலையும் வரும். இஸ்திஃபாமுடைய ஹம்சா அ அந்த முஸ்லிம் உண்டு கேட்கலாம், அ அந்த தாலிப் உண்டு கேட்கலும். ஆனா கூடுதலாக நம்ம வந்து இந்த இஸ்திஃபாமுடைய ஹம்ச ஃபியல்ல தான் நாங்கள் பயன்படுத்துறோம். அ அகல்த அத்ததுஹபு அப்படித்தான் நம்ம கேட்போம். அத்தனாமு அத்துரீது அந்தனாம் அப்படின்னு நம்ம கேட்போம். எனவே ஜும்லா ஃபியலியோட தான் கூடுதலாக வரும். அப்படிப்பட்ட ஒரு சொல் வந்து அந்த இஸ்முக்கு முன்னால வரும் பொழுது நம்ம நசுபு செய்வோம். ககவுலிக்கு உனது கூற்றை போல அசைதன் லரபுத்தகு, ஜெய்துக்கு நீ அடித்தாய். அப்ப அசைதன் லரபுத்தகுன்னு சொல்றதுதான் மிகவும் நல்லது. ஏன்னு கேட்ட நம்ம அசைதுன்னு நம்ம ரஃபு செஞ்சோம்னால் ஜும்லா இஸ்மியாவுக்கு முன்னால இந்த அதாத்து வந்த பேச்சு வந்துடும். இந்த அதாத்து ஜும்லா இஸ்மியாவுக்கு முன்னால வந்த பேச்சு வரும். நம்ம ஃபியலை நசுபு செஞ்சோம்னால் ஃபியல் தானே இடையில வரப்போகுது. அசைத் லரபுத்த ஜெய்தன் லரபுத்தகுண்டு இருக்கும். லரபுத்த ஜெய்தன் லரபுத்த கொண்டு வரும். அப்போ ஜும்லா ஃபியலியோட கனெக்ட் ஆகி வந்த மாதிரி வரும். மா ஜெய்தன் ரஐத்துஹு, ஜெய்தை நான் பார்க்கவில்லை. இந்த நஃபியுடைய மா வந்து ஜும்லா ஃபியலியோவில் வரதான் ஒழுக்கம்.
ஜும்லா இஸ்மியாவில் வாரது குறைவு. காலத்த அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அபஷரம் மின்னா வாஹிதன் நத்தபி, எங்களில் உள்ள ஒரு மனிதரையா நாங்கள் பின்பற்றுவது. அபஷரன் ஒரு மனிதரையா, மின்னா எங்களில் நின்றும் ஒரு மனிதரையா, வாஹிதன ஒரு மனிதரையா நாங்கள் பின்பற்றுவது, நத்தபி. அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்களை பற்றி அந்த மக்கள் கதைக்கும் பொழுது சொன்னாங்க, இவ்வளவு நாளும் எங்களோட இருந்துட்டு ஒண்டா திண்டு குடிச்சு விளையாடி கூத்தெடுத்த இந்த சாலிஹ் எங்களோட ஒண்டா ஸ்கூலுக்கு போய் எங்களோட சைக்கிள் மிதிச்சு எங்களோட என்னது வயல்கள் செஞ்சு தோட்டங்கள் செஞ்சு அப்படின்ட்டு வந்தவர் 40வது வயசாகின உடனே நபின்றாரு. என்னடா இது புதினம், எங்களோட படுத்தவன், எங்களோட ஒண்டா இருந்தவன், எங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவன், இவன் இப்போ நபி தீர்க்கதரசி நான் இறை தூதர்னு சொன்னவன் எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு அந்த மக்கள் ஒரு ஏளனமாக அவரை பார்த்தாங்க. ஏன்னா அது இப்படித்தானே இந்த அகல் யோசிக்கத்தானே, இவனை பிற அப்படி சொல்றது அப்படின்னு அவர்களிலே இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்னது பெரியாளாக வெளிக்கின்ற நேரத்தில் மக்கள் அப்படித்தான் கதைப்பாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியாது, அல்லாஹ் தஆலா நல்ல மனிதரை இறைத்தூதராக தேர்வு செய்யறானுங்கிறது தெரியாது. அதனால அவங்க எப்படி கேட்டாங்க அந்த மக்கள், அபஷரம் மின்னா வாஹிதனத்தது, எங்களில் உள்ள ஒரு மனிதரையை நாங்கள் பின்பற்றுவது. நாங்கள் பின்பற்றுவோம்னா எங்களுக்கு வானலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் வரணும், வானலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் வந்தால் தான் நாங்கள் பின்பற்றுவோம்டாங்க. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்றால் அபஷரன் ஹம்ஸ் வந்திருக்குது. அந்த ஹம்ஸ் வந்ததுனால நாங்க ஃபியல தக்தீரிடுவோம், அனத்தபி உபஷரம் மின்னா வாஹித நத்தபி. குர்ஆன் அதை வேற இடமாக இருந்தார். அப்ப அதன்படி நாங்கள் நஸ்பு செய்வோம். ரஃபு செஞ்சம்டால் அபஷருன் ரஃபு செஞ்சம்டால் ஜும்லா இஸ்மியாவுல இஸ்திஃபாமுடைய அதாத்தாகி அந்த ஹம்ஸ் வந்த பேச்சு வரும். வ அம்மா உஜூபுன் நஸ்பி, நஸ்பு கட்டாயமாகுவதெல்லாம் ஃபஃபீமா ஒரு இடத்திலே தான். இதா தகத்தம அலல் இஸ்மி, இஸ்மைக்கான முந்தி வந்தால் அதாத்துன் ஒரு இடைச்சொல், ஹாசத்துன் பில் ஃபியல், ஃபியலுக்கு குறிப்பான ஒரு இடைச்சொல் இஸ்மைக்கான முந்தி வந்தால் தான். எது மாதிரி? காதவாத்தி ஷரத்தி வ தஹ்லீல், ஷரத்துடைய இடைச்சொற்களை போல அல்லது தஹ்லீலுடைய இடைச்சொற்களை போல. ஷரத்துன்றது நிபந்தனை, தஹ்லீல்ங்கிறது ஒரு விஷயத்தை வன்மையாக தூண்டுறது அல்லது எச்சரிக்கிறது, அதான் தஹ்லீல். ககௌலிக்கு உனது கூற்றை போல, இன் ஸைதன் ரஅய்தஹு ஃபஅக்ரிம்ஹு, இன் என்கிறது அதாத்து ஷர்த், அது ஜும்லா ஃபியலியாவுல தான் வரும். ஸோ நம்ம நஸ்பு செய்யறது வாஜிப். இன் ஸைதன் ரஅய்தஹு, ஸைதை நீ கண்டால், ஃபஅக்ரிம்ஹு அவரை நீ கௌரவி, அவருக்கு நீ உபகாரம் செய், உபசரி அப்படின்னு கருத்து அதுக்கு. அப்ப இந்த இடத்துல இன் ரஅய்த ஸைதன் ரஅய்தஹு ஃபஅக்ரிம்ஹு ஃபியல் நம்ம தக்தீரிட்டு நஸ்பு செய்வோம் ஸைதனுக்கு. ஹல்லா ஸைதன் அக்ரம்தஹு, ஸைதை நீ உபசரித்திருக்க கூடாதா, எச்சரிக்கக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு என்னது வாசக அமைப்பு. அது ஸைதை நீ உபசரித்திருக்க கூடாதா, என்ன மாட்டு வேலை, அவன் வந்திருக்கானோட வீட்டை நீ அவனை கவனிக்காம விட்டுருக்கிறாய், எவ்வளவு பெரிய மாட்டு வேலை செஞ்சிருக்காய், எரும மாடன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசுவோமே அந்த வாக்கியம். ஹல்லா ஸைதன் அக்ரம்தஹு, அவனை நீ உபசரித்திருக்க கூடாதா, நாங்கள் கேட்கறது தானே, அவ வீட்டுக்கு வந்திருக்கா, நீ கொஞ்சம் பேசினா என்ன குறைஞ்சா போயிட போகுது, பேசன் அப்படின்ட்டு. வக கௌலி ஷாயிரி, கவிஞருடைய கூற்றை போல, லா தஜ்ஸஇ இன் முன்ஃபிசன் அஹ்லக்துஹு ஃபைதா ஹலக்து ஃபைந்த தாலிக ஃபஜ்ஸஇ. பாருங்க, லா தஜ்ஸஇ, பெண்ணே நீ பொறுமை இழந்து விடாது, நிராசை அடைந்து விடாது. ஜஸிஅ யஜ்ஸ உண்டால் நம்பிக்கை இழந்து பொறுமை இழந்து போறது. சபர பொறுத்தான், ஜஸிஅ பொறுமை இழந்தான். அப்ப லா தஜ்ஸஇ பெண்ணே நீ பொறுமை இழந்து விடாது. இன் முன்ஃபிசன் அஹ்லக்துஹு, முன்ஃபிஸ்னால் பணம், காசை நான் செலவழித்து விட்டால், பணத்தை நான் செலவழித்து விட்டால், அஹ்லக்ன அழிக்கிறண்டால் செலவழிக்கிறது, செலவு அழிக்கிறதானே, செலவும் அழிக்கிறேன், அதனால அஹ்லக்க செலவழித்தால், நான் பணத்தை செலவழித்தால் நீ என்னது நம்பிக்கை இழந்து பொறுமை இழந்து போகாதே. ஃபைதா ஹலக்து, நான் மௌத்தா போனால், ஃபைந்த தாலிக்க அதன் போது அப்போது நீ ஃபஜ்ஸஇ நீ பொறுமையிலிருந்து போ. என்ன தெரியுமா சொல்ல வராரு? பெண்ணே நான் உசுரோடிக்கிற நேரத்தில் எவ்வளவுதான் காசை அழிச்சாலும் நீ கவலைப்படாது, அதே சந்தர்ப்பத்தில் வேதனைப்படாது, அதே சந்தர்ப்பத்தில் நான் மௌத்தா போனால் நீ கவலைப்பாடு அப்படிங்கிறாரு. என்னமா சொல்ல வராரு? அது சொல்றாரு, நான் என்னதான் காசை சொத்தை அழிச்சாலும், உசுரோடிக்கக்கூடிய நிலைமை நான் செலவழிச்சாலும் அது மாதிரி பல மடங்கு சம்பாதிக்க திறன் எனக்கு இருக்குது. அப்படி ஒரு தில்லுள்ள ஒரு ஆம்பளை தான் நான். எனக்கு எவ்வளவுதான் செலவழிச்சாலும் அந்த பணத்தை திருப்பி சம்பாதிக்க இயலும்.
நான் உசுரோடு இருக்கும் வரைக்கும் நான் அந்த பணத்தை சம்பாதிப்பேன். நான் எவ்வளவு செலவழிக்கிறேனோ அதை விட கூட நான் சம்பாதிப்பேன். அதெல்லாம் நீ கவலைப்படாது. ஆனால் நான் மௌத்த போய்த்தேன்டா நீ கவலைப்படு. ஏ தெரியுமா, நான் மௌத்த போனா உனையை பார்க்கறதுக்கு கவனிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டானோ அப்படிங்கிறது பாப்புல. அப்ப இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னு கேட்டால், இன் முன்ஃபிசன் அஹ்லக்து, பணத்தை நான் செலவழித்தால். அப்ப இங்க வந்து இன் வந்திருக்கு, என்ன முன்ஃபிஸ் நசுக்கு வந்திருக்கு. அப்ப எப்படி வசனம் அதுல, இன் அஹ்லக்து முன்ஃபிசன் அஹ்லக்துஹு, இஷ்டிகாலுடைய கட்டம் அது. அதுக்கு பிறகு சொல்றாரு, வ அம்மா உஜூபு ரஃப்இ, ரஃபு செய்வது வாஜிபாகுவதெல்லாம், ஃபஃபீமா ஒரு இடத்திலே தான், இதா தக்கத்தம் அருள் இஸ்மி, அந்த இஸ்மைக்கான முந்தி வந்தால், அந்த இஸ்மைக்கான முந்தி வந்தால், அதாத்துன் ஹாசத்துன் ஒரு குறிப்பான ஒரு இடைச்சொல், பித்துஹூலி அல் ஜும்லத் இஸ்மியா, ஜும்லா இஸ்மியாவின் மீது நுழைவது குறிப்பாகுமே அத்தகைய ஒரு இடைச்சொல் அதாத் இஸ்மைக்கான முந்தி வந்தால் தான். அவ ஜும்லா இஸ்மியாவுக்கு குறிப்பான ஒன்று அந்த இஸ்முக்கு முன்னால வந்துட்டுன்னு சொன்னால் ரஃபு கட்டாயமாகிடும். கஇதல் ஃபுஜாஇயத்தி, ஃபுஜாஇயத்தான இதாவை போல. ஃபுஜாஇயான திடீரென என்ற கருத்தில் வரக்கூடிய அந்த இதா. ககவுலிக்கு உனது கூற்றை போல, ஹரஜித்து நான் வீட்டை விட்டு வெளியேறினேன், ஃபைதா ஜெய்துன் யதரிபுஹு அம்ருன், அதோ ஜெயித் அவனுக்கு அம்ரு அடித்துக் கொண்டிருக்கிறான், அதோ ஜெயித் அவனுக்கு அம்ரு அடித்துக் கொண்டிருக்கிறான், அதோ ஒன்று கருத்து வரும் அதுக்கு. அப்ப இங்க நீங்க பாத்தீங்க என்றால் இதா என்கிற ஃபுஜாயித்தன இதாவுக்கு பிறகு ஜெயித் என்கிற இஸ்ம் வந்திருக்குது, யதரிபுஹு அம்ருன் என்கிற ஜும்லாவும் வந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்கள் வந்து ஜெய்துன் ரஃபு செய்யறது கட்டாயம். காரணம் என்றால் ஃபுஜாயித்தன இதாவுக்கு பிறகு நம்ம நஸ்பு செஞ்சோம் என்றால் ஃபுஜாயித்தான இதா ஜும்லா ஃபியலியாவில் வந்து என்று வரும். அது ஜும்லா ஃபியலியாவில் வர சாமான் ஒன்று இல்லை. இதா என்கிற இதா ஃபுஜாயியா வந்து ஜும்லா இஸ்மியாவில் தான் வரும். ஷரத்துடைய இதா தான் ஜும்லா ஃபியலியாவில் வரும். ஃபஹாதா லா யஜூசு ஃபீஹி நஸ்பு, இந்த இடம் லா யஜூசு ஃபீஹி நஸ்பு, நஸ்பு செய்வது ஆகுமாகாது. லிஅன்னஹு, ஏனென்றால் நீங்க நஸ்பு செஞ்சீங்க என்றால் யக்தலி தக்தீரல் ஃபிஅலி, ஃபியலை நம்ம தக்தீரிடுவது கட்டாயமா, இந்த அதாவது ஃபியலை தக்தீரிடுவதை அது தேடும். ஃபியலை தக்தீரிடுவதை தேடுனா ஃபியலை அவரது நம்ம ஃபியலோடு ஏற்படுத்த வேண்டி வரும். வைதல் ஃபுஜாஇயத்து, ஃபுஜாஇயத்தான இதாவானது லா ததுஹுலு அது நுழையாது, இல்லா அல் ஜும்லத்தில் இஸ்மியா, ஜும்லா இஸ்மியாவின் மீது அன்றி வேறெங்கும் நுழையாது. வ அம்மல்லதி யஸ்தவி ஃபீஹி, இரண்டுமே சமமாகக்கூடிய, வ அம்மல்லதி யஸ்தவியானி ஃபீஹி, ரஃபும் நஸ்பும் சமமாகக்கூடிய அந்த இடம் எது என்று கேட்டால் ஃபலாபித்துஹு, அதனுடைய கட்டம் எதுவென்றால் அன் யதகத்தம் அல் இஸ்மி ஆதிஃபுன், அந்த இஸ்முக்கு முன்னால் அதுப் செய்யக்கூடிய ஒன்று வரணும். மஸ்பூக்குன் பி ஜும்லத்தின் ஃபியலியா, அது ஜும்லா ஃபியலியாவை கொண்டு முந்தப்பட்டிருக்கும். அந்த ஜும்லா ஃபியலியாவுக்கு முஹ்பிரின் பிஹா அனிஸ்மின் கபுலவு, அதற்கு முன்னால ஒரு இஸ்முக்கு அந்த ஜும்லா ஃபியலியாவை கொண்டு ஹபர் கொண்டு வரப்பட்டிருக்கும். பாருங்க, திருப்பி இருக்க வாசிக்கிறேன். அன் யதகத்தம் அல் இஸ்மி ஆதிஃபுன், இஸ்மைக்கான அத்துப் செய்ய இஸ்மை ஐயத்தகத்தம் அல் இஸ்மி, இஸ்மைக்கான முந்தி வர வேண்டும். ஆத்திஃபுன் அத்துப் செய்யக்கூடிய ஒன்று முந்தி வரணும். அப்போ அதாவது அந்த இஸ்முக்கு முன்னால் அத்துப் செய்யக்கூடிய வாவு வரணும். அதுக்கு பிறகு சொல்றாரு மஸ்பூக்குன் ஜும்லா ஃபியலியா, அந்த வாவுக்கு முன்னால் ஜும்லா ஃபியலியா ஒன்று இருக்கும். அந்த ஜும்லா ஃபியலியா ஹபராக வந்திருக்கும் ஒரு இஸ்முக்கு, அதுக்கு முன்னால் உள்ள இஸ்முக்கு. முஹ்பரின் பிஹான் இஸ்மின் கபலா, அதற்கு முன்னால் உள்ள ஒரு இஸ்முக்கு அது ஹபராக இருந்திருக்கும் அந்த ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியலியா. ககவுலிக்கு உனது கூற்றை போல, ஜெய்துன் காம அபூஹு வ அம்ரன் அக்ரம் து, இங்க பாருங்க இதுல வ அம்ரன் அக்ரம் துஹு அவர் தான் இஷ்டிகாருடைய கட்டம். அம்ரன் என்கிற சொல்லுக்கு முன்னால வாவு வந்திருக்கு. அந்த வாவுக்கு முன்னுக்கு பாருங்க காம அபூஹு ஜும்லா ஃபியலியா வந்திருக்குது. அந்த காம அபூஹு என்கிற ஜும்லா ஃபியலியா ஜெயித் என்கிற முபத்ததாவுக்கு ஹபர். அப்ப ஜெய்துன் முபத்ததவுன், காம ஃபியல், அபூ ஃபாயில் முலாஃப், முலாஃப் இல ஜும்லா ஃபியலியா ஹபரியா, வல் ஜும்லா خبر. எதுக்கு خبر؟ زيدங்கிற முபத்ததாவுக்கு خبر, ஜும்லா இஸ்மியா خبரியா. வ அம்ரன் வாவு என்னது ஹர்ஃபு அத்ஃப், அம்ரன் என்னது நம்ம நஸ்பு வச்சோம்னால் மஃஊலுன் லிஃபியலின் மஹ்தூஃபின் வரும். வ அம்ருன் நம்ம ரஃபு செஞ்சோம்னா அப்ரு முபத்ததா. இப்போ இங்கே வாவ் என்னது ஜும்லா அந்த இஸ்முக்கு முன்னால் வாவு வந்திருக்கு, அத்துப்படி எழுத்து வந்திருக்கு, அதுக்கு முன்னால் ஜும்லா ஃபியலியா வந்திருக்கு, அந்த ஜும்லா ஃபியலியா அதுக்கு முன்னால் வந்த இஸ்முக்கு ஹபராக வந்திருக்கு. இந்த கட்டத்தில் நம்ம வ அம்ரன் அக்ரம் துஹுன்னு நஸ்பு செய்யவும் மேலும், வ அம்ருன் அக்ரம் துஹுன்னு சொல்லி ரஃபு செய்யவும் மேலும். நஸ்பு செஞ்சோம்னால் காம அபூஹு என்கிற ஜும்லாவோட அதிஃப் செய்கிற, வ அம்ருண்டு நம்ம ரஃபு செஞ்சோம்னால் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஜெயித் என்கிற அந்த ஜும்லா இஸ்மியாவோட அதிஃப் செய்கிற. ரெண்டுமே அத்திஃபு தான். இந்த இடத்துல நம்ம அத்திஃப் செய்யும் அதை கவனிச்சு ரஃபும் செய்யலாம், நஸ்பும் செய்யலாம். வதாலிக்க அதற்கு காரணம் என்னவென்றால் லிஅன்ன ஜெய்துன் காம அபூஹு, ஜெய்துன் காம அபூஹு என்ற ஜும்லாவானது ஜும்லா குப்ரா, அது ஒரு பெரிய வாக்கியம். தாத்து வஜ்ஹைனி இரண்டு விதங்களை கொண்டது. ஜும்லா இஸ்மியா மேல இருக்கு, ஜும்லா ஃபியலியா மேல இருக்கு.
வமனா கௌலி குபுரா, குபுரா என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அன்னஹா ஜும்லா, அது ஒரு ஜும்லா, ஃபீலிம்னிஹா ஜும்லா, அதுக்குள்ளே இன்னொரு ஜும்லா இருக்குது. ஃபீலிம்னிஹா அதற்குள்ளே, ஃபி தாஹிலிஹா ஜும்லா உஹ்ரா. வமனா கௌலி தாத்து வஜிஹேனி, இரண்டு விதங்களை உடையது என்ற என்னுடைய கூட்டினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அன்னஹா, அது இஸ்மியத்து சத்ர், அதனுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா ஜும்லா இஸ்மியா, ஃபியலியத்து ரஜீஸ், அதனுடைய இறுதியை பார்த்தீங்கன்னா ஜும்லா ஃபியலியா. எனவே ஃபஇன் ராஐத சத்ரஹா, அதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் கவனித்தால் ரஃபஅத அம்ரன், அம்ரன் என்கிற அம்ருன் என்கிற சொல்லக்கூடிய ரஃபு செய்வீங்க. வகுந்த கது அத்தஃப்த, அந்த நேரத்தில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் கது அத்தஃப்த, அத்து செய்தவர்களாக, ஜும்லா இஸ்மியா அல்ல ஜும்லா இஸ்மியா, ஜும்லா இஸ்மியா ஜும்லா இஸ்மியாவின் மீது அத்து செய்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். வஇன் ராஐத அஜிஸஹா, இறுதி பகுதி, அந்த வாக்கியத்தினுடைய இறுதி பகுதியை நீங்கள் கவனித்தால் நஸபுதஹு, நீங்க நஸபு செய்வீங்க. வகுந்த கது அத்தஃப்த, அந்த நேரத்தில் நீங்கள் அத்து செஞ்சவங்களாக ஆகிவிடுவீங்க. ஜும்லா ஃபியலியா அலா ஜும்லா ஃபியலியா, ஜும்லத்தன் ஃபியலியத்தன் அலா ஜும்லத்தின் ஃபியலியத்தின், ஒரு ஜும்லா ஃபியலியாவை ஒரு ஜும்லா ஃபியலியாவின் மீது அத்து செய்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எனவே ஃபல் முனாசபா, பொருத்தப்பாடு என்பது ஹாசிலத்தின் தோன்றுகிறது அலா கில தகுதிரைனி, இரண்டு ஏற்பாடுகளின் படிக்கும், இரண்டு ஏற்பாடுகளின் படிக்கும் பொருத்தப்பாடு அங்கு தோன்றுகிறது. எனவே ஃபஸ்தவர் வஜிஹானி, இரண்டு விதங்களும் ஆகுமானதாகும், ரஃபும் செய்யலாம் நஸ்பும் செய்யலாம். வ அம்மல்லதி யத்தரஜ்ஜஹு ஃபீஹி ரஃப்உ, ரஃபு ராஜிஹாக கூடிய கட்டம் எங்க தெரியுமா? ஃபீமா அதாவது அலிக்க, அது தவிர உள்ள மற்ற இடங்களிலே. உதாரணமாக ககௌலிக்கு உனது கூற்றை போல ஜெய்துன் லரபுத்துஹு, ஜெய்துன் லரபுத்து என்கிற வாக்கியத்தில் ஜெய்துன் லரபுத்துஹுன்னு சொல்லலாம். அதுதான் என்னது மிச்சமே நல்ல ரஃபு செய்கிறது. நஸ்பு செஞ்சால் ஜெய்தன் லரபுத்தஹு லரபுத்துஹுன்னு சொல்லியும் சொல்லலாம். ஆனால் நஸ்பு செய்கிறது ரஃபு செய்கிறது மிக ஏற்றம். ஏன் தெரியுமா? நாங்கள் சொல்லும் இடத்துல அதுக்கு முன்னாடி அத்தம் செய்யக்கூடிய ஒன்று வந்தும் இல்லை. ஒரு ஜும்லா, அது ஒரு ஜும்லா இஸ்மியாவாக, ஒரு 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 இஸ்ம் ஜும்லா இஸ்மியாவாக அமைவது என்கிறது தான் அடிப்படை. நம்ம தக்தீர் செய்வதை விட, ஒரு ஃபீர் அவளத்துக்குள்ள ஹதப் செய்யப்பட்டிருக்குது அப்படி இப்படி நம்ம விளக்கமெல்லாம் சொல்வதை விட ரஃபு செஞ்சு விட்டு அது முபுது தான். முபுதாவுக்கு இந்த காரணம் சொல்ல தேவையில்லை, வாக்கியத்தினுடைய ஸ்டார்டிங் அது வந்திருக்குங்கிறது அதுக்கு என்னது ஆமிலாக அது அமைஞ்சிடும். கால அல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், ஜன்னாத்து அத்னின் யதுகுலூனஹா, அத்ன் என்ற சுவனம், அவற்றிலே அவர்கள் நுழைவார்கள். அஜ்மஅத்தி சபஅத்து, 7 காரிமார்களும் ஓதி இருக்கிறார்கள். அலா ரஃபிஹி, ஜன்னாத்து அத்னின் ரஃபு செஞ்சு தான் ஓதிக்கிறாங்க, ஜன்னாத்து. வகுரி ஷாதன் பின் நஸ்பி, ஜன்னாத்தி அத்னின் சொல்லி நஸ்பு செஞ்சு ஓதி இருக்கிறாங்க மிக அரிதாக, ஷாதன். வ இன்னமா யத்தரஜ்ஜஹு ரஃபு ஃபீ தாலிக, இதிலே ரஃபு ராஜிஹ் ஆகுவதெல்லாம், ஏற்றமானதாக ஆகுவதெல்லாம், லி அன்னஹு நஸ்ப், அதுதான் அடிப்படை. வலா முரஜ்ஜிஹ லிகைரிஹி, வேற ஒன்றை நஸ்பு செய்வதை ராஜிஹாக்கக்கூடிய வேற ஒரு அங்கே ஒரு புண்ணியம் அங்கே இல்லை. வலைச மின்ஹு கௌலுஹு தாலா, இஷ்டிகாருடைய பாடத்தினின்றுமாக ஆகிவிடாது அல்லாஹினுடைய கூற்று, அல்லாஹு தாலானுடைய வார்த்தை. வகுல்லு ஷைஇன் ஃபஅலுஹு ஃபி ஸுபுர் என்கிற அந்த வசனம், ஒவ்வொன்றும் ஃபஅலுஹு அவர்கள் செய்த ஒவ்வொன்றும் ஃபி ஸுபுர் ஏடுகளிலே பதியப்பட்டிருக்கிறது என்கிற அந்த குர்ஆன் ஆயத். லி அன்ன தக்தீர தஸ்லீத்தில் ஃபியல், இந்த இடத்துல வந்து ஃபியலை நம்ம சாட்டினால், அலாமா கபுலஹு அதற்கு முன்னால் உள்ள ஒன்றின் மீது சாட்டினால், இன்னமா யகூனு அலா ஹசபில் மஅனல் முராத், நாடப்பட்ட கருத்தின் படிக்கு அது ஆகிவிடும். வலைசல் மஅனா ஹுனா, இங்கு அர்த்தம் இல்லை, அன்னஹும் ஃபஅலு குல்ல ஷைஇன் ஃபீ ஸுபுர், ஏடுகளில் இருந்து கொண்டு அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள் என்பது கருத்தல்ல. ஹத்தா யஸிஹ தஸ்லீத்துஹு அலாமா கபுலஹு, அந்த ஃபியலை அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்றின் மீது சாட்டுவதற்கு. வ இன்னமல் மஅனா, மாறாக கருத்து இருப்பதெல்லாம், வ குல்லு மஃஊலின் லஹும் அவர்களால் செய்யப்பட்ட ஒவ்வொரு காரியமும், சாபித்துன் ஃபீ ஸுபுரி ஏடுகளிலே பதிவாகி உள்ளது. வஹுவ முஹாலிஃபுன் லிதாலிகல் மஅனா, ஸோ அது வந்து இந்த இஷ்திகாலுடைய கருத்துக்கு மாற்றமானது. ஃபர்ரஃபு ஹுனா வாஜிப், இங்கே ரஃபு செய்வது அவசியம். லா ராஜிஹ, அதை தவிர வேற ஒன்று ஏற்றமானதாக இல்லை. வல் ஃபியலுல் முத்தஅஹிரு, பின்னி வந்த ஃபஅலூஹு என்கிற ஃபியலானது சிஃபத்துல் இஸ்ம், முன்னால் வந்த குல்லு ஷைன் என்கிற இஸ்முக்கு சிஃபத்தாகும். எனவே ஃபலா யஸிஹு லஹு, அதற்கு முடியாத ஃபியலுக்கு அனுமதி இல்லை. அன் யஅமல ஃபீஹி, அந்த முந்தி வந்த இஸ்முக்கு நஸ்பு செய்யக்கூடிய அனுமதி அதற்கு இல்லை. எனவே அதே மாதிரி தான் வலைச மின்ஹு, இஷ்திகாலுடைய பாடத்தினின்றுமானதாக இல்லை. அஸைதுன் துஹிபபிஹி, அஸைதுன் துஹிபபிஹி என்பது இஷ்திகாலுடைய பாடத்தினின்றுமாக இல்லை. ஏதரியுமா? லி அதம் இக்திலாஹி அன் நஸ்ப, அது நஸ்பை தேடாது. மா ஜவாசி தஸ்லீத்தி, ஃபியல் அதுக்கு முன்னால் உள்ளதில் சாட்டினாலும் கூட நஸ்பு செய்ய முடியாது. என்ன சொல்ல வரார் என்றால், 2 கட்டங்களில் இஷ்டிகால் மாறி இருந்தாலும் இஷ்டிகால் ஆகாது. அதில் ஒன்று என்னென்று கேட்டால்,
அதாவது முன்னால் வந்திருக்கக்கூடிய அந்த இஸ்ம் வந்து நக்கிராவான சொல்லாக வார. அப்படி நக்கிராவான சொல்லாக வந்தால் இந்த ஜும்லா வந்து அதற்கு சிபத்தாக மாறிடும். ரெண்டாவது ஃபியல் மஜ்ஹூலாக வார, துஹிப மஜ்ஹூலாக வார. மஜ்ஹூலாக வந்தால் அதுக்கு நாயி ஃபாயில் தான் வரும், மஃபூல் பிஹி வராது. எனவே நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யறாது, இஷ்டிகாலாக நம்ம அதை கொல்ல முடியாது என்று விளக்கம் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பகுதிகளும் போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடப்பகுதியில் பாபு தனாசு உடைய பாட சம்பந்தமாக பார்ப்போம். அதுக்கு பிறகு நமக்கு மஃபூல் பிஹி அங்கால லேசான பாடம். இந்த இஷ்டிகாலுடைய பாடமும் தனாசுடைய பாடம் மட்டும்தான் கொஞ்சம் எனது விலங்கெடுக்கிறதுக்கு ஒரு ரஃப்பான பாடம். அதுவும் படித்தா புரிஞ்சு கொள்ள முடியுமான விஷயம்தான். ஹைத் பாரக் அல்லாஹ் ஃபீக்கும், சுக்ரன்.